ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். அவங்க பிரதீப். நம்ம சேனல் மறக்காமல் ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ட்ரஸ்டடான ஆப்பை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்கம்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஆட் கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ அதோட செகண்ட் ஆப் அப்படின்னு தான் இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆட் அந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்து பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. அதே சேம் டைப் தான் இந்த ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதுவும் அது மாதிரி கொஞ்சம் லாங் டைம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வித்ரா எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 20 rupees வரைக்கும் நான் வந்து வித்ரா எடுத்திருக்கேன். நேற்று காலையில் ரிக்வெஸ்ட் போட்டது நேற்று நைட்டுக்குள்ளே பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து பேடிஎம்லேயும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பேடிஎம்லேயும் வித்ரா எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பேடிஎம்லேயும் வித்ரா எடுத்துக்கலாம். என்கிட்ட பேடிஎம் இல்லை, கேஒசி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க கூகுள் பே இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து பேடிஎம்ல எடுத்த வித்ரா ப்ரூஃப் வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்லி அப்படின்னு சொல்லி போட்டு வந்திருக்கும் 20 rupees. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு டேக்ஸ் எதுவுமே இல்லாமல் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 15 மார்ச் 8:39 PM. ஓகேங்களா? ஸோ நான் காலையில் வித்ரா கொடுத்தா நைட் வந்து எனக்கு பேமெண்ட் வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணது இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் மூலியமாக இல்லைனா ஃபேஸ்புக் மூலியமாக சைன்இன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கூகுள் மூலியமாக பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏன்னா இதில் வந்து ஆப்ஷன் வந்து பேடிஎம் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, டெஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எந்த மொபைல் நம்பர் வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பயன்படுத்த தேவையில்லை. ஓகேங்களா? என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனுக்கும் இடையில ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும், ரெஃபர் கோட் அப்படின்னு சொல்லி. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபில் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அப்படி வரல உங்களுக்கு ரெஃபர் கோடுன்னு கேட்டுச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து ரெஃபர் கோட் கொடுத்துருக்கேன். அந்த கோடை என்டர் பண்ணிக்கோங்க, என்னோட டீமில் ஜாயின் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிவிட்டு ஃபினிஷ் செட்டப் அப்படின்னு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வித்ரா கொடுக்கும்போது உங்களோட அந்த அமௌண்ட்டு, தென் அதுக்கப்புறம் வித்ரா எடுக்க வேண்டிய பேடிஎம் இருந்தால் பேடிஎம் நம்பரு, டெஸ்ஸாக இருந்தால் டெஸ் நம்பரு, அதுக்கப்புறமா இந்த பின்னை வந்து நீங்கள் என்டர் பண்ணி தான் வித்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி இந்த பின் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் செட்டப் கொடுத்துட்டு உள்ளே வந்தோடனே ஆப்போட மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் போனஸாக இந்த 3 ரூபா வந்து வேலெட்டில் ஆட் ஆகிருக்கும், யாரோட ரெஃபரல் மூலியமாக டவுன்லோட் பண்ணதுக்காக. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரூபா வந்து இந்த இடத்துல இருக்கிறதா நம்ம வந்து வித்ரா எடுக்கக்கூடிய பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது மாதம் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக அவங்க வந்து போட்டிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வித்ரா எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வந்து இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்பை பற்றின இந்த டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து எப்படிலாம் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு லாக் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் வந்து ஒரு ஆடு டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஆடுக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கான்செப்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்பின் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பின் வந்து ½ an hour ஒன்ஸ், அதாவது 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காயின்ஸாக வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த காயின்ஸில் 100 காயின்ஸ் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ₹1 வேல்யூன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 10 லெவல் வரைக்கும் ரெஃபரல் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணும்போது 10 லெவல் வரைக்கும் இன்கம் கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் என்னோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வேலெட்டில் எனக்கு வந்து அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. மந்த்லி எனக்கு வந்து ஒரு ₹693 வரைக்கும் கிடைக்கும் இந்த ஆப்பில் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்காங்க. 20 ரூபா நம்ம வித்ரா எடுத்த ப்ரூஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் மினிமம் ஃப்ரீடம் எவ்வளோ அப்படிங்கிறதும் சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் சொல்லலான் இருந்தேன், பட் இப்போயே நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ மினிமம் ஃப்ரீடம் டெஸ்ஸாக இருந்தாலும் சரி, பேடிஎம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ₹10 தான். ஓகேங்களா? ஸோ ₹10 இருந்தால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வித்ரா எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் கூகுள் பே நம்பர், இந்த இடத்துல அமௌண்ட் ₹10 என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண அந்த பின்னை போட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்துடும். பட் வந்து இன்ஸ்டண்ட்டாக 1 நாள் இல்லை 2 நாளைக்குள்ளே கொடுக்குறாங்க. எனக்கு கூட நேற்று காலையில் கொடுத்தது நைட்டே பேமெண்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கும்போது மட்டும்தான் அந்த 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ கம்மியான ரிக்வெஸ்ட்லாம் அன்றைக்கே கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 லெவல் இன்கம்னு சொல்லியிருந்தேன், அது எப்படி வர்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் கோடுன்னு இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ரெஃபர் கோடு. உங்களுக்கு ரெஃபர் கோடு சப்போஸ் கேட்டுச்சு அப்படின்னா இந்த கோடு தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணி இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃபர் கோட் இருக்கும். ஸோ அதையும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் மூலிமா அவங்க டவுன்லோட் பண்ணி உள்ளே வராங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட இதில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி அதுக்காக எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 லெவல் வரைக்கும் இன்கம் போட்டிருப்பாங்க. இந்த இன்கமில் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கில், அதாவது இந்த ஆப் வந்த புதுசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து ₹6, செகண்ட் லெவலுக்கு ₹5, தேர்ட் லெவலில் ₹4, ₹4, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th லெவலில் ₹3, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லைனுக்கும்
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும்போது அவ்வளோ அமௌண்ட் வந்து ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் 1ல் ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த ஒவ்வொரு நாளும் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி கமிஷன்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? அது எவ்வளோ கமிஷன் அவங்க வந்து சொல்லலை. பட் அவங்க வந்து யூஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு கீழே வந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு மட்டும் விட்டுட்டாரு. இந்த ஆப் அவரோட மொபைலில் மட்டும் அப்படியே இருக்குது. அந்த லாக் ஸ்க்ரீனை மட்டும் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு மாதம் ₹6 கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதை தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் லெவலில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் ஒருத்தர் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு அவர் ஆப்பை யூஸே பண்ணல, ஆனால் மொபைலில் வச்சுருந்தா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து ₹6 மாதம் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஸ்பின்னு அப்புறம் லாக் ஸ்க்ரீன்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு ₹7 ₹8 இல்லை இப்போ ₹60 அந்த ரேஞ்சு கூட வரலாம். ஓகேங்களா? ஸோ ₹6 to ₹60 நான் அதை தான் சொல்கிறேன். ₹60 வரும்னு சொன்னீங்க, ஆனால் வரல அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டுறாதீங்க தயவு செஞ்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெவலில் அதே மாதிரி தான். செகண்ட் லெவலில் உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணலை, மொபைல் அப்படியே வச்சுருக்காங்க, யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து மாதம் ₹5 வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? அவர் ஒருத்தருக்காக. ஸோ ஒரு 10 பேர் உங்களுக்கு வந்து செகண்ட் லெவலில் இருந்தால் மாதம் அதுலேயே ஒரு ₹50 ஆச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் லெவலில் ஒரு 10 பேர் இருந்தால் போதும், மாதம் அதுலேயே ஒரு ₹60 ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 90 பேர்கிட்ட என்னோடதில் ஃபஸ்ட் லெவலில் இருக்காங்க. ஸோ ஒரு 100 பேர்னு கணக்கு வச்சா கூட எனக்கு ₹6 ஃபஸ்ட் லெவலில் அப்படின்னா மாதம் ₹600 ஆச்சு இல்லையா? ஸோ 90 பேருங்கிறப்ப அந்த 10 பேர் குறையுது. தென் அதுக்கப்புறம் 27 பேர் இருக்கும்போது அதில் ஒரு 20 பேர் இருக்காங்க, அதில் ஒரு ₹100 சம்திங் வருது. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து தான் எனக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ₹693.50 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மாதத்தில் அந்த லெவலை வச்சு இவ்வளோ இன்கம் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு லெவலுக்கு எவ்வளோ இன்கம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து ஆப்பை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தாலே போதும், மாதம் உங்களுக்கு வந்து ₹6 கிடைக்கும். தென் அது போக பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் இருக்கவங்க ஒரு ஆப் வந்து இது பண்ணி அமைச்சிருந்தாருன்னா ₹4, தேர்ட் லெவலுக்கு ₹3, ஃபோர்த் லெவலுக்கு ₹2, அப்புறம் ஃபிஃப்த் லெவலுக்கு ₹1. தென் அதுக்கப்புறம் 6வது லெவலிலேருந்து 60 பைசா, 40 பைசா, 30 பைசா, 20 பைசா, 10 பைசா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு 10 லெவல் வரைக்கும் இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் லெவல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட லிங்க்கில் ஜாயின் பண்ணுறது. செகண்ட் லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் லெவலில் இருக்கவருக்கு கீழே வந்து யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுறதுல தேர்ட் லெவல் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். தென் அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் வந்து எல்லாருமே வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லிஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க, இன்னொரு பார்சியல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பார்சியல் யூசர்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கேயும் கூட இருக்கும் 90 பேர் ஆக்டிவில் இருக்காங்க, 5 பேர் பார்சியலில் இருக்காங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க யாராவது அந்த ஆப் வந்து எனக்கு வேணாம் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா அவங்க வந்து பார்சியல் யூசர்ஸில் வந்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த ஆப்பை யாராவது யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணவங்க மறுபடியும் இந்த ஆப்பை வந்து உங்களோட லிங்க் மூலிமா டவுன்லோட் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் உங்களோட இதில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களும் பார்சியல் யூசர்ஸில் இதில் தான் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி % தான் கிடைக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹6 சொல்லியிருக்காங்களா, இவங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாருங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் ஜாயின் பண்ணதுனால அதுக்காக உங்களுக்கு ஒரு ₹3 மட்டும் வரும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் செகண்ட் லெவலில் இருக்கவங்களுக்கு ₹4, அதுக்காக அந்த இடத்துல யாராவது வந்து பார்சியல் யூசர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக ஒரு ₹2 மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி பாதிக்கு பாதி மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் இதில் வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வந்து அந்த கான்செப்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேர் இருந்தால் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 ரெஃபர்ஸ் இருந்தாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ₹693 அந்த ரேஞ்சில் என்னோட டீமில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸில் இருக்கிற ஒரு 50 பேர் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தாலே அப்படின்னாலும் ஒருத்தருக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் இருக்கும். ஸோ அந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மாதம் வரும்போது சேலரி மாதிரி அதை வந்து பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஒரு லாபம் தான். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப் ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் தான் நம்ம பண்ணி வச்சுக்க போகிறோம், வேறு எதுவும் பண்ணலை. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த ஸ்பின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா ½ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 44 காயின்ஸ் வந்து என்கிட்ட இப்போ வந்து வேலெட்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ப்ளே அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா அது வந்து எத்தனை பாயிண்ட்ஸில் நிற்கிதோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் வந்து ₹1 அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 100 பாயிண்ட்ஸ் வந்த உடனே நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் எனக்கு ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. 100 பாயிண்ட்ஸ் வந்தோடனே இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மணியாக கன்வெர்ட் ஆகி அது டைரெக்டாக வந்து உங்களோட இந்த வேலெட்டில் ஆட் ஆயிரும். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இப்போ எப்படி ₹36 சம்திங் இருக்குது அப்படின்னா டெய்லி இன்கம் எப்படி அப்படின்னா
மாதம் நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ₹693.50 போட்டிருக்காங்க. மாதம் உங்களுக்கு மணி ஆட் ஆகாது, டெய்லி ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த அன்னைக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கு இந்த ஒரு லெவலில் 10 லெவலில் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது, அதாவது ஸ்பின் பண்ணுறது, லாக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத பொறுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் 693. பட் அதையும் தாண்டலாம். அப்படிங்கிறப்ப இந்த அன்னைக்கு அவங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தன உங்களோட கமிஷன். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்தன உங்களோட கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெய்லி கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது நாளைக்கு காலையில் கன்வெர்ட் ஆயிரும், நாளைக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அடுத்த நாள் காலையில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆனது தான் இது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது டெய்லி கன்வெர்ட் ஆகுதுன்னா ₹10 தாண்டணும்னு நீங்கள் வந்து வித்ரா போட்டுடலாம். ஸோ ₹10 வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல போய் வித்ரா பண்ணணும்னு சொல்லிடுறேன். இங்கே வந்து பாருங்கள் ஒரு டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்தது எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நாள் ஓகேங்களா 15ஆம் தேதி மார்ச்சில் ஆட் ஆன அமௌண்ட்டு ₹30 வந்து ஆட் ஆகிருக்கும், ₹30.10. தென் அதுக்கப்புறம் நான் வந்து அதில் ₹20 வித்ரா எடுத்தது. தென் அதுக்கப்புறம் அந்த வித்ரா அமௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெய்லி இன்கம் இன்றைக்கி காலையில் எனக்கு வந்து ஆட் ஆகணும் இல்லையா, நேற்று வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்னோட லெவலில் ஜாயின் பண்ணவங்க யூஸ் பண்ணதுக்கான கமிஷன் எனக்கு வந்து ₹23 சம்திங், அது வந்து இன்றைக்கி ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் எப்படி வித்ரா பண்ணுறேன்னா இந்த வித்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து கூகுள் டெஸ்ட்டில் வந்து பண்ணுறீங்களா பேடிஎம்மில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து பேடிஎம் இருந்தால் பேடிஎம் கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் நம்பர், இந்த இடத்துல அமௌண்ட் எவ்வளோ வித்ரா எடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பின்னு கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். இன்றைக்கி ரிக்வெஸ்ட் கொடுக்குறது இன்றைக்கே வந்துடும். சப்போஸ் சனி நேரில் வருது அப்படின்னா உங்களுக்கு திங்கக்கிழமை அந்த மாதிரி வந்து பேமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரஸ்டடான வெப்சைட் தான், ட்ரஸ்டடான ஆப் தான், யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டீம் வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மாதம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி நம்ம வந்து வித்ரா கூட எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு ₹10 வித்ரா எடுத்தால் கூட அது கூட லாபம் தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.